ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் தான். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இருக்கிறாங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது வந்து மத்திய அரசு நிறுவனமான இபி சப்ளை பண்ணுவாங்கள்ல. ஸோ அது வந்து ஒரு எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் தான் இது வந்து. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுற ப்ராசஸ் என்ன, யார் யார் எலிஜிபிள், என்ன கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க, எவ்வளோ வேக்கன்சி எடுக்கிறாங்க, இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் குரூப்பும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ டெய்லி உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக பாரத் எலக்ட்ரானிக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்துடுவீங்க. அதில் உங்களுக்கு கரண்டாக போய்கிட்டு இருக்க நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். எங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாஸ் ப்ரீமியர் ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வித் போர்ட்ஃபோலியோ ஓவர் 350 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு, அதாவது 350க்கு வேரியஸான ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கவர்மெண்ட்டு கீழே வரக்கூடியதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து என்ன போஸ்ட்டு கீழே அவங்க ஜாப் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸில் 200 போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு பேசிக் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 40,000 வந்து 1,40,000 சேலரி தராங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வருஷத்துக்கு 13 லட்ச ரூபா கிட்ட வரைக்கும் சம்பளம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 வயது இருக்கணும். ஆஸ் ஆஃப் 25 நவ். இந்த வருஷம் 25 வந்துருச்சுல, இது வரைக்கும் உங்களுக்கு 25 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அடிஷ்னலாக பேசிக் பேஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு டெய்லி அலவன்ஸு, அப்புறம் ஹெச்ஆர்ஏ, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸு, மெடிக்கல் வந்து நிறைய அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கேட்டகரியில் மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. இதுக்கு 150 வேகன்சி. இதுக்குமே உங்களுக்கு சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்புக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகிருக்கணும். அதில் பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த டிசிப்ளின் கீழே நீங்கள் படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக் கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி ரிசர்வேஷன் கீழே உங்களுக்கு எந்தெந்த பேட்டர்ன் கீழே எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளவு, யூஆர்க்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு டோட்டலாக 350 வேகன்சி வந்து ரிசர்வேஷன் கீழே வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பாஸ் ஆகிருக்கேன் அப்ளை பண்ணலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். அதுவும் பாருங்கள் பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃப்ரம் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். எந்தெந்த டிசிப்ளின் பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அடுத்து மெக்கானிக்கல் டிசிப்ளின். ஏன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னா சில காலேஜில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சேர்த்தே இருக்கலாம். சில காலேஜில் டெலிகம்யூனிகேஷன் மட்டும் தனியாக இருக்கும், கம்யூனிகேஷன் தனியாக இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் தனியாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கும். ஸோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா. இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொடுத்து பாருங்கள் யாரெல்லாம் கரண்டாக ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து இந்த வருஷத்தில் மே ஜூனில் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேர்ட் இயர் ஃபைனல் இயர் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்படி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. டைம் ஆஃப் ஜாயினிங் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பர்சன்டேஜ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்களோட 6th மற்றும் 7th செமஸ்டரோட மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதான் இன்டர்வியூ அப்போ வந்து உங்களோட மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து நமக்கான ஏஜ் லெவல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு, 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு, எக்ஸர்வீஸ்மெனுக்கு 10 இயர்ஸ் வந்து நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் கொடுக்குறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ போஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக 350 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 200 வந்து எலக்ட்ரானிக்ஸும் 150 வந்து மெக்கானிக்கலும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா, யூபியில் பூனே மகாராஷ்டிராவில், அப்புறம் ஹைதராபாத் தெலுங்கானா, சென்னை தமிழ்நாடு, அப்புறம் உங்களுக்கு ஆந்திர பிரதேசில், அப்புறம் உங்களுக்கு உத்தரகாண்ட், ஹரியானா இந்த ஸ்டேட்லலாம் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் எந்த அளவுக்கு மாறுதோ அதை பொறுத்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் மாறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 31ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு.
ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி ரூ. 180. டோட்டலாக நீங்கள் ரூ. 1180 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இவங்க செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 30% வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் 30% வந்து எஸ்சி எஸ்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இது வந்து 1:5 ரேஷியோவில் எடுக்கிறாங்க. 85 மார்க் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கும் 15 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்காகவும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஃபர்தர் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இமெயிலே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2002 இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்னென்ன சிலபஸ் கீழே உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக இங்கே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து 5 டெஸ்ட்டுன்றது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு வந்து 120 நிமிஷம் நீங்கள் எழுதுவீங்க. 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து 100 டெக்னிக்கல் கொஸ்டினும் 25 ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டினும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 1/4 கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கொஸ்டின் தப்பாக எழுதினா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் எழுதினாலே போதும். அதுமாரி உங்களுக்கான சிலபஸ் தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ்லாம் இருக்கும். சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் சிலபஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அஃபிஷியலோட வெப்சைட், அதாவது பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஓபிசி இடபிள்யூசி வந்து நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது 30% மார்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். எஸ்டிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30% மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் இன்கேஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். எத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். அப்படி நீங்கள் பாதியிலே போகிறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அக்ரிமெண்ட் பாண்டு முதற்கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி உங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பெல்லு வந்து இந்த ஜாப் வேகன்சிக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் வாங்குறது இல்லை. எக்ஸாம் ஃபீஸ் தாண்டி இன்டர்வியூக்கோ இல்லை எக்ஸாமுக்கோ அதாவது சென்டர் நடக்கும்ல அந்த இடத்துல எதுவும் பேமெண்ட் எதுவும் வாங்குறாங்கன்னா இது வந்து இல்லீகல். இதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்கணும். அதாவது ஃப்ராடு அலர்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் யார் அப்படி உங்களோட காசு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இன்கேஸ் இல்லை டவுட் எது இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு ஆன்லைனில் ஓப்பனிங் டேட்டும் லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கேட்டதுக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட் வேணும் உங்களுக்கு, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்ன மாதிரி அப்ளை பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் எந்த கேபியில் இருக்கணும்னு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே நமக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் பாருங்கள் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேலை தர்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். டாடா பை பாய்.